வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். ரொம்ப ரொம்ப சுவையான நிலக்கடலை பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 2 கப் நிலக்கடலை எடுத்துக்கிறேன். இது பச்சை கடலை, அதனால் வறுத்துக்க போகிறோம். கடலை வறுப்பட்டுருச்சுன்னா கொஞ்சம் கலர் மாறிடும், தோல் அது மாதிரி அங்கங்கே எல்லாம் ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இதோ கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு, இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கடலையில் நம்மளுக்கு தோல் தேவையில்லை, தோல் எடுக்க போகிறோம். இது இப்போ நல்லா சூடாக இருக்குது, ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தோல் எடுத்துடலாம். ஆறுனதும் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக தோல் தனியாக வந்துடும். இங்கே நம்மளோட வறுத்த கடலை ரெடி ஆகிடுச்சு, ஆறி பர்ஃபெக்டாக இருக்குது. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணிடலாம். இதை நீங்கள் ஒரே செட்டாக அரைச்சாலும் சரி, இல்லை பிரித்து அரைச்சாலும் சரி. அரைச்ச கடலை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். கடலையில் எண்ணெய் இருக்கிறதால பவுடராக வராது, இந்த மாதிரி தான் வரும். கொஞ்சம் கவனமாக அரைங்க, ஓவராக அரைச்சிங்கனாலும் சதன்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக பாகு காய்ச்ச போகிறோம். பாகுக்கு 1.5 கப் பொடிச்ச வெல்லம். இதை கரைக்கிறதுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பில் வச்சு கிளற ஆரம்பிங்க, இது கம்ப்ளீட்டாக கரையட்டும். கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் இதை அடுப்பில் வச்சுக்கோங்க. கம்பி பதம் வந்துருச்சுன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொடிச்சு வச்சுருக்கிற கடலையை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கட்டி விழாமல் இதை முதல்ல கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் 1/2 கப் பால் பவுடர். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது இனிப்பில்லாத பால் பவுடர். இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இது ரெண்டும் சேர்த்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கிளற ஆரம்பிங்க. கிளறிட்டே வாங்க, இது திக்காகி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் கிளறிக்கணும். இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும்போது நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணுறது நல்லது, ஏன்னா ஈஸியாக ஒட்டாமல் வரும். ஏதோ ஒரு நாள் யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெய் சேர்த்துக்கோங்க, ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அதில் நெய் தடவிக்கும். நம்ம கிளறினதை இதில் மாற்றி இந்த மாதிரி சமம் பண்ணிக்கோங்க. சமமாயிருச்சுன்னா இதுக்கு மேலே பொடிச்ச நிலக்கடலையே இந்த மாதிரி தூவிக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணமோ இல்லை கரண்டியோ வச்சு அதை அழுத்தி விடுங்க. சூடாக இருக்கும் போதே இதை செஞ்சிங்கன்னா அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். இது இப்போ கம்ப்ளீட்டாக ஆறி செட் ஆகட்டும். ஆறிடுச்சு, பாத்திரத்தை விட்டு வெளியெடுத்து பீஸ் போட்டுடலாம். பார்க்க பிசு பிசுப்பாக தெரிஞ்சாலும் இது கடலை மிட்டாய் மாதிரி தான். நீங்கள் சாப்பிடும்போது வாயில் அப்படியே கரைஞ்சிரும். நீங்கள் மேலே தூவுறதுக்கு நிலக்கடலை மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது, வேறு ஏதாவது வறுத்த நட்ஸ் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தூவிக்கலாம். ஆனால் சூடாக இருக்கும் போதே தூவி செட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே நம்மளோட பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.